ஒழுங்கு ஆலோசனைகள் நடக்குது. ஏற்கனவே வந்து தீர்மானம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இன்னைக்கு முக்கிய முடிவு வந்து எடுக்க போறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்குநடை குழுவினுடைய கூட்டம் இன்னைக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. முதல் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதை நாம் வந்து மொத்தமாக கூட்டத்தில் 8 பேர் உறுப்பினர்கள். அந்த 8 பேர் கூடிதான் முடிவெடுக்கணும். இப்போ உள்ள போனால் உங்களுக்குலாம் வந்துட்டு இருந்தாங்க. 10:30 மணிக்கு இந்த கூட்டம் துவங்குனது. 10:30 மணிக்கு இந்த கூட்டம் முடிச்ச பிறகு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் உங்களுக்கு தெரியும். 16 தீர்மானம் போடப்பட்டு அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. தீர்மானம் அறிக்கை, அதாவது அறிக்கை அதாவது பல பேர் கொடுத்த அந்த புகார்கள் குறித்து தொகுத்து அறிக்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து பேசி முடிவெடுக்கும். ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பிக்கும் சமாதான குழுன்னு இருக்கு. அந்த குழு இருக்கா கலைக்கப்பட்டிருக்கு? சமாதான குழு அது அவங்களா உருவாக்கிட்டு தவிர ஐயா சொன்னாங்க 16-17 முறை வந்து நான் வந்து சந்திச்சு பேசினாங்க. அது ஒருத்தரும் வரவங்களாம் சமாதானம் தான், சமாதானம் பண்ணிக்கலாம். அது இன்னமும் சமாதானத்துக்கு நம்ம அது அப்படின்னு நான் சொன்னதில்லை. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் ஒழுங்குநடை குழு கூட்டம் 10:30 மணிக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. அது 8 உறுப்பினர்களும் கலந்து பேச போகிறோம். பேசி எடுக்கப்பட்ட முடிவுகளை உங்களுக்கு தெரிவிக்கும். ஏற்கனவே இந்த 16 குழுக்கள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மீது நடவடிக்கை வாய்ப்பு இல்லை சார். அது எப்படி நான் ஒருத்த முடிவு பண்ண முடியும்? கூட்டத்துக்கு பிறகுதான் முடிவு பண்ணி 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. 8 உறுப்பினர்களும் எடுக்கிற முடிவை அவருடைய கட்சியினுடைய தலைவர் அவரிடத்துல கொடுக்க போகிறோம். பாட்டாளி கட்சி தலைவர் மருத்துவர் ஐயா அவரிடத்துல கொடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு ஐயா அவர்களுடைய ஒப்புதலோடு என்ன சொன்னாலும் அதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.